எபிசோட் 7. யார் இந்த டாலர்? அகிலனின் கண்கள் அகல விரிந்தன. திடீரென தவளை முகம் கொண்ட பச்சை நிற ஜந்துவின் உடல் தோற்றம் விகாரமாக மாறத் தொடங்கியது. கூண்டில் இருந்த கம்பிகளை புதிதாக தோன்றிய பற்களால் கடித்து வெளியே தலையை நீட்டியது. அதன் வெளிப்பச்சை சிதில்கள் இப்போது முற்றிலும் அடர்பச்சை நிறமாக மாறியது. அதன் கூர்மையான கோரப்பற்களும் கொக்கிகளைப் போல வளைந்த ரகமும் அந்த ஜந்துவை பயங்கரமானதாக காட்டியது. என்ன செய்வதென்று முழித்த அகிலன் தன்னை தற்காத்துக் கொள்ள இடுப்பில் வைத்திருந்த சின்ன கத்தியை எடுத்து கூண்டின் முன்னால் விரைந்து சென்று தவளை வெளியே வருவதற்குள் அதன் உடம்பில் குத்தி கிழித்தான். பலத்த சத்தத்துடன் துடிதுடித்து இறந்தது அந்த பச்சை ஜந்து. அகிலன் நிம்மதி பெருமூச்சு விட்டான். சாதா ஜந்துவா இருந்தது எப்படி விசித்திர ஜந்துவா மாறிச்சு என்று குழப்பத்தில் இருக்க, அந்த இறந்த ஜந்துவின் வயிற்றிலிருந்து வெளியே வந்தது கருப்பு நிற படிகம். அதை பார்த்து திகைத்து நின்றான் அகிலன். அப்ப எல்லாத்துக்கும் இந்த பிளாக் கிறிஸ்டல் தான் காரணமா? இதை வச்சு எந்த ஜந்துவையும் பரிணாம வளர்ச்சி அடைய வைக்க முடியுமா? உண்மையிலேயே இது ஒரு அற்புதம் தான் என்று படிகத்தை கையில் எடுத்து சந்தோஷத்தில் குதித்து மகிழ்ந்தார். எந்த ஆயுதமும் வேட்டையாடும் திறனும் இல்லாமல் ஒரு விசித்திர ஜந்துவை கொன்றது அவனுக்கு மிகுந்த உற்சாகத்தை அளித்தது. அந்த படிகத்தை சுத்தமாக துடைத்து 2 முறை முத்தமிட்டான். அதை அவன் கையில் கிடைத்த ஒரு சிறந்த புதையலை போல பாதுகாக்க வேண்டும் என்று முடிவு செய்தான். அதன் பின் அந்த பச்சை நிற ஜந்துவை கத்தியை கொண்டு வெட்டி பல துண்டுகளாக கூறு போட்டான். சுடு தண்ணியில் கொதித்துக் கொண்டிருந்த பொன்னிற வண்டின் இதர பாகங்களை எடுத்து சந்தோஷமாக சாப்பிட்டான். உடனே அகிலனின் மாயத்திரை அவன் முன்னால் விரிந்தது. பரிணாம வளர்ச்சி 0, ஆயுட்காலம் 200 ஆண்டுகள், பரிணாம வளர்ச்சிக்கான தேவைகள் 9500 உயிரணு புள்ளிகள், பெறப்பட்ட உயிரணு புள்ளிகள் 500 உயிரணு புள்ளிகள், கடைசி வேட்டை, பொன்னிற வண்டு மற்றும் கோரப்பல் தவளை, ஆத்ம சக்தி, தங்க கவசம். அதில் தங்க கவசம் என்று இருப்பதை கண்டவுடன் ஆர்வமானான். தங்க கவசம்னு போட்டிருக்கு, என்னவா இருக்கும்? ஆத்ம சக்தினா எப்படி இருக்கும் என்று அகிலன் சிந்தித்து முடிப்பதற்குள் அவன் முன் தோன்றியது ஒரு மந்திர தங்க நிழல். மெல்லிதாக காற்றில் மிதந்த அந்த தங்க நிழல் பொன்னிற வண்டை போல தோற்றமளித்தது. தங்க நிழல் அகிலனின் நெஞ்சில் பதிந்து தங்க திரவமாக மாறி அவனது உடம்பெங்கும் பற்றி படர ஆரம்பித்தது. முழு உடலையும் மறைக்க தொடங்கியது. கண்ணிமைக்கும் நேரத்தில் அகிலனின் தலையிலிருந்து கால் வரை தங்க கவசத்தால் மூடப்பட்டது. அயன்மேன் படத்தில் வருவது போல தங்க நிறம் அவன் உடல் முழுக்க பரவி இருந்தது. நெறிப்படுத்தப்பட்ட அந்த கவசத்தின் டிசைன் கலைநயம் உள்ளவர்கள் உருவாக்கியது போல அழகாக பளபளத்தது. இலகுவான மற்றும் ஆற்றல் நிறைந்த அந்த தங்க கவசம் அகிலனை சக்தி வாய்ந்தவனாகவும் வேகமானவனாகவும் உணரச் செய்தது. அந்த கவசம் அவனது உடம்பிற்கு பாரமானதாக இல்லை, மாறாக அவனை கம்பீரமானவனாக காட்டியது. அகிலன் சந்தோஷத்தில் திளைத்தான். அவன் அறை முழுவதும் தங்க கவசத்துடன் நடந்து பார்த்தான். கவச இடுக்குகளில் தங்கம் ஒன்றோடு ஒன்று உரசி கிளிங் கிளிங் என சத்தம் வந்தது. சட்டென அவன் தோளில் தோன்றிய சின்னு அகிலனின் தங்க கவசத்தை பார்த்து வியந்தது. டேய் அகிலா, ஆளே வித்தியாசமாயிட்ட. தங்க கவசத்துல சும்மா தக்க தகன்னு மின்னுறியடா என்று புகழ்ந்தது. ஐயோ, வேற லெவல்ல இருக்கேப்பா இந்த கவசம். என் உடம்புக்கு புது தெம்பு வந்த மாதிரி இருக்கு. ஆனா இந்த தங்க கவசத்தை ரைடன்ல ஒருத்தர்கிட்ட கூட நான் பார்த்தது இல்லையே. அது சரி, இது எனக்கு கிடைச்சது என்னோட பெரிய அதிர்ஷ்டம் தான் என்றான் அகிலன். கடந்த காலத்தில் அகிலன் தன்னை எதற்கும் லாயக்கில்லாதவன் என்று நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார். ஆனால் இப்போது நிலைமை தலைகீழாக மாறி இருந்தது. இப்ப இத வச்சு நீ என்ன பண்ண போற அகிலா என்று சின்னு கேட்க, அகிலன் ஒரு கணம் யோசித்தான். அவனது அம்மா மற்றும் தங்கையின் முகம் நினைவுக்கு வந்தது. முன்னாடி என்கிட்ட எதுவுமே இல்லாம இருந்துச்சு சின்னு. ஆனா இப்ப எனக்கு இந்த ஜந்துக்களை பரிணாம வளர்ச்சி அடைய வைக்கிற பிளாக் கிறிஸ்டலும் வேட்டைக்கு தேவையான தங்க கவசமும் கிடைச்சிருக்கு. இத வச்சு என் வேட்டையை நான் ஆரம்பிக்க போறேன் என்றான். ஆஹா, சபாஷ்டா அகிலா, இனிமேதான் ரைடன் ஒரு சிறந்த வீரனை சந்திக்க போகுது என்று சந்தோஷப்பட்டது சின்னு. தங்க கவசம் மறையட்டும் என்று அகிலன் சொன்ன உடனே சட்டென கவசம் மறைந்து சகஜ நிலைக்கு வந்தான். இந்த முறை ஆபத்தான ஜந்துக்களை வேட்டையாடுவது என தீர்மானித்திருந்தார். அதனை பிடித்து வந்து கருப்பு படிகத்தை சாப்பிட வைத்து அதை பரிணாம வளர்ச்சி அடைய செய்து அதன் பிறகு அவைகளை கொன்றால் உயிரணு புள்ளிகள் இரட்டிப்பாக அதிகரிக்கும் என்று நினைத்தான். அகிலன் வேட்டைக்கு புறப்பட்டான். விசித்திர ஜந்துக்களில் அதிக ஆபத்தானது வெட்டுக்கிளி ஜந்து. வெட்டுக்கிளிகள் டசன் கணக்கில் காயர் பள்ளத்தாக்கில் சுற்றித் திரிவதாக கேள்விப்பட்டு அகிலனும் சின்னுவும் காயர் பள்ளத்தாக்கை அடைந்தனர். காற்றுக்குள் அகிலன் அந்த ஜந்துக்களை தேடி நடந்து கொண்டிருக்க சின்னு சொன்னது, அகிலா, வெட்டுக்கிளி உடம்புல சரியான இடம் பார்த்து கத்தியால குத்துன, ஒரே குத்துல உன்னால அதை சாகடிக்க முடியும். ஆனா நீ நினைக்கிறத விட அந்த ஜந்து பல மடங்கு வேகமானது. நீ கண் சிமிட்டுற நேரத்துல அது உன்னை 8 துண்டா வெட்டிடும். அதனால உசுருக்கு ஆபத்துனா ஓட தயங்காத, புரியுதா என்று எச்சரித்தது. மெல்லிதாக ஒரு வினோத சத்தம் அகிலனின் காதில் விழ என்று கையை உயர்த்தி சின்னுவை அமைதியாக்கினான்.
20 அடி தூரத்தில் ஒரு வெட்டுக்கிளி ஜந்து ஓரமாக மேய்ந்து கொண்டிருப்பதை பார்த்தான். மெதுவாக சென்று ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டு அதை கவனித்தான். இளம்பழுப்பு நிறத்தில் 5.5 அடி உள்ள அந்த ஜந்துவின் உடல் 4 இறக்கைகளை கொண்டிருந்தது. வெட்டுக்கிளி ஜந்து மிகவும் வேகமானது. அதன் கூர்மையான அருவாளை போன்ற அதன் முன்னங்கால்கள் உடலை விட நீளமாக இருந்தன. அந்த இரும்பு முன்னங்கால்கள் ஒரே வெட்டில் மனிதனின் கால் கைகளை துண்டாக்க கூடியது. ஆபத்து அதிகம் என்பதால் இதனை வேட்டையாட மனிதர்கள் யாரும் முன்வர மாட்டார்கள். ஆனால் அகிலனிடம் இப்போது கவசம் இருப்பதால் ஆபத்தை கண்டு அவன் பயப்படவில்லை. அவனுடைய எண்ணம் எல்லாம் அதிக உயிரணு புள்ளிகளை பெறுவதில் இருந்தது. நல்ல வேலை, அது என்ன பாக்கிறதுக்கு முன்னாடி நான் அதை பார்த்துட்டேன். அது கூட நேர்ல சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது. அத பின்னால இருந்துதான் வேட்டையாடணும். தங்க கவசம் வரட்டும் என்று சொல்ல அவனது உடம்பில் பரவியது தங்க கவசம். மெல்ல அகிலன் அந்த ஜந்துவை நோக்கி நகர்ந்தான். அகிலா ஜாக்கிரதை என்று சின்ன எச்சரித்து மறைந்தது. கையில் ஒரு சின்ன கத்தியை கெட்டியாக பிடித்துக் கொண்டு முன்னேறினான். 6 அடி தூரத்தில் அந்த வெட்டுக்கிளி இருந்தது. இதை விட்டால் வேறு வாய்ப்பு கிடைக்காது என்று எண்ணியவன் அதை தாக்க துணிந்தான். வேகமாக அதன் மீது பாய்ந்து தாக்கப் போக சடாரண வெட்டுக்கிளி மின்னல் வேகத்தில் அதன் இறக்கையை விரித்து பறந்து அகிலனின் தலையில் அருவாக்கரங்களால் பொலிர் என்று அடித்தது. நிலை தடுமாறி கீழே விழுந்தான். அகிலன் என்ன நடந்தது என்று சுதாரிப்பதற்குள் அந்த வெட்டுக்கிளி வேகமாக பலமுறை தாக்கி அவனை தூக்கி எறிந்தது. கவசம் மட்டும் இல்லை என்றால் அந்த வெட்டுக்கிளி நடத்திய தாக்குதலுக்கு அவனது உடல் பல துண்டுகளாக சிதறி இருக்கும். அகிலன் துணிந்து எழுந்து நின்றான். தன் கையில் கத்தியை இறுக்க பிடித்து நிற்க வெட்டுக்கிளி கிர் கிர் என்ற சத்தத்துடன் ஆக்ரோஷமாக அவனை தாக்க வேகமாக பறந்து வந்தது. அந்த ஜந்து அவனை இரும்பு கரம் கொண்டு ஓங்கி தாக்க அதை அகிலன் தன் கவசத்தால் தடுத்து அதன் வயிற்றில் கத்தியால் குத்தி கிழித்தான். வயிறு விழுந்து கொட்டியது பச்சை ரத்தம். வெட்டுக்கிளி கிர் என சத்தமிட்டு துடிதுடித்து இறந்தது. அகிலன் தன் கவசத்திற்கு ஏதாவது சேதாரம் ஆகி இருக்கிறதா என்று தேடியும் தடவியும் பார்த்தான். ஆனால் அதில் ஒரு சின்ன கீறல் கூட உண்டாகவில்லை. அகிலன் அளவில்லா சந்தோஷத்தின் உச்சிக்கு சென்றான். எல்லாத்துக்கும் என்னோட இந்த கோல் சூட் தான் காரணம். சின்னு பாத்தியா, என்னால இப்ப இந்த ஆபத்தான ஜந்துவையும் கொல்ல முடியும். இனி எனக்கு எதை பார்த்தும் பயம் கிடையாது என்று சொல்லி பெருமைப்பட்டான். அகிலனுக்கு கிடைத்த வெற்றி அவனின் தைரியத்தை காட்டியது. மறைந்து வேட்டையாடுவதை நிறுத்திவிட்டு காயர் பள்ளத்தாக்கில் துணிச்சலுடன் முன்னேறினான். எச்சரிக்கை அடைந்த வெட்டுக்கிளி ஜந்துக்களின் கூட்டம் அவன் மீது படையெடுத்தன. கவசத்தின் மூலம் அந்த ஜந்துக்களின் தாக்குதலை தடுத்து அங்குள்ள பல வெட்டுக்கிளிகளை கொன்று வீழ்த்தினார். தமினா காயர் பள்ளத்தாக்கிற்குள் நுழைந்தார். கடந்த 1 மாத காலமாக திட்டமிட்டு அங்குள்ள வெட்டுக்கிளிகளை வேட்டையாட பல யூகங்கள் வகுத்திருந்தார். வேட்டையாட உள்ளே வந்தவள் ஏதோ விசித்திரமாக உணர்ந்தாள். 1 மைல் தூரம் எங்கு தேடியும் அவள் கண்களில் ஒரு வெட்டுக்கிளியை கூட பார்க்க முடியவில்லை. பள்ளத்தாக்கில் அவள் பார்த்தது எல்லாம் தரையில் இருந்து சில குழப்பமான தடயங்கள் மட்டும்தான். அது அந்த ஆபத்தான ஜந்துக்களை கொன்று இழுத்து சென்றது போல இருந்தது. நமக்கு முன்னாடி யாரோ இங்க வந்து வெட்டுக்கிளிகளை மொத்தமா வேட்டையாடி இருக்காங்க. அது யாரா இருக்கும்? மிருகலோச்சன் கூட்டமா, இல்ல என்னோட தலைவி விபிஷாவோட கூட்டமா? ஆனா ரைடுன்னு சேர்ந்தவங்க இங்க வந்திருந்தா சண்டையில பல தடயங்களை இங்க விட்டுட்டு போயிருப்பாங்களே. இது யாரோட வேலையா இருக்கும்? ஒன்னும் புரியலையே என்று குழம்பினார். அவன் யோசித்தபடி முன்னேற வழியில் ஜந்துவின் பச்சை இரத்த கரைகள் ஆங்காங்கே சிதறியிருப்பதை கண்டார். அவள் இரத்த கரைகளை பின்தொடர்ந்து சென்று ஓர் இடத்திற்கு வந்து நின்றாள். அவளது கண்களை அவளாலேயே நம்ப முடியவில்லை. வெட்டுக்கிளியின் உடல்கள் மலை போல குவிக்கப்பட்டு அதன் மீது ஒரு தங்க நிற உருவம் கம்பீரமாக நிற்பதை கண்டாள். சூரிய ஒளிபட்டு அவனது கவசம் பளபளக்க ஆச்சரியத்தில் திகைத்து நின்றாள் தமினா. இறந்த ஜந்துக்களின் உடலில் இருந்து இன்னும் ரத்தம் வெளியேறியபடி இருந்தன. அதனால் அவை இறந்து அதிக நேரம் ஆகியிருக்காது என்று புரிந்து கொண்டாள். வெட்டுக்கிளி ஜந்துக்களை வேட்டையாடுவது சாதாரண விஷயம் அல்ல. அதன் ஒரு வெட்டு மனிதன் தலையை 2ஆக பிளக்கக்கூடியது. அவைகளை சரியாக கையாளாவிட்டால் வேட்டையாடுபவர்களின் உயிருக்கே ஆபத்தாகிவிடும். ஆர்வமாக அவன் முன் வந்த தமினா, இத்தனை ஜந்துக்களையும் நீயே தனியாவா வேட்டையாடின என்று கேட்டாள். தமினாவை பார்த்ததும் அகிலன் முகத்தை திருப்பி, ஐயோ இவளா? இந்த தங்க கவசத்தோட என்ன பார்த்தா இது எப்படி உனக்கு கிடைச்சது, யாரு கொடுத்தாங்கன்னு கேட்டு என் உயிரை எடுத்துருவாளே, என்ன பண்றது என்று தனக்குள்ள முணுமுணுத்துக் கொண்டான். சட்டென அவன் தோளில் தோன்றிய சின்னு, அடே அகிலா, அதான் உன் முகம் 3/4 கவசத்தால மூடி இருக்குல்ல, அவளால உன்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. தைரியமா திரும்பி அவகிட்ட பேசு. அட ஆமால, இப்ப பாரியம் பர்ஃபார்மன்ஸ் என்று அகிலன் தைரியமாக திரும்பி தமினாவை பார்த்தான். கொன்ற ஜந்துக்களை வைத்து என்ன செய்வது என்று யோசித்துக் கொண்டிருக்க சரியான நேரத்தில் தமினா வந்தாள்.
அவளிடம் ஜந்துக்களை மொத்தமாக விற்க முடிவு செய்தான். இந்த சந்தர்ப்பத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொண்டான் அகிலன். அகிலன் ஒரு மிடுக்கான குரலில், ஏ பொண்ணு, உனக்கு இது வேணுமா? எனக்கு 1500 உயிரணு புள்ளிகளை கொடுத்துட்டு இது எல்லாத்தையும் எடுத்துக்கோ. இத்தனை வெட்டுக்கிளிகளை அவன் கொன்றிருந்தாலும் அத்தனை இறைச்சிகளையும் அவனால் சாப்பிட முடியாது. காரணம், முதலில் கொன்ற வெட்டுக்கிளியின் 500 உயிரணு புள்ளிகள் மட்டும்தான் அதிகரிக்கும். ஒரே மாதிரியான ஜந்துக்களை வேட்டையாடி உண்பது அவனது உயிரணு புள்ளிகளை அதிகரிக்காது என்பதை நன்கு அறிந்திருந்தான். 1500 உயிரணு புள்ளிகளா? நிஜமாவா? என் தலைவி விபாஷாவா இருந்தா கூட இத்தனை வெட்டுக்கிளிகளை வேட்டையாட அடுத்தவங்க உதவி தேவைப்படும். ஒத்த ஆளா நீ எப்படி இத்தனை ஜந்துக்களை வேட்டையாடின என்று வியந்து போய் அவனிடம் கேள்வி கேட்டாள். உனக்கு விளக்கம் சொல்லலாம் எனக்கு இப்ப நேரம் இல்ல. 1500 உயிரணு புள்ளிகள் ஒப்பந்தத்துக்கு ஒத்துக்கிட்டா மேற்கொண்டு பேசலாம், இல்லன்னா இடத்த காலி பண்ணு என்று கராராக சொன்னான் அகிலன். 1500 உயிரணு புள்ளிகளா என்று தமினா யோசித்தார். உடனே சின்னு அகிலனை அதட்டியது. டேய் அகிலா, இது கொஞ்சம் ஜாஸ்தி. அவ ஒப்பந்தமே வேண்டான்னு போயிட போறா. அப்புறம் உயிரணு புள்ளிகளுக்கு நீ பிச்சை தான் எடுக்கணும். அகிலன் சுதாரித்துக் கொண்டு, உன்னை பார்த்தாலும் ரொம்ப பாவமா தான் இருக்கு. சரி, 1000 உயிரணு புள்ளிகளை கொடுத்துட்டு இதை வாங்கிக்கோ என்றான். சில நிமிட யோசனைக்கு பிறகு தமினா, சரி நான் எல்லாத்தையுமே வாங்கிக்கிறேன். அதுல எத்தனை இருக்கு? என்ன, ஒரு 40-43 கிட்ட இருக்கும். வழக்கமா வேட்டையாடும் போது நான் எதையும் எண்ணி பாக்குறது இல்ல என்று மிக சாதாரணமாக சொன்னான். சின்னு அகிலனை ஏற இறங்க பார்த்து, அடங்கப்பா, என்னென்ன கதை விடணுமோ விடு என்றது. சரி என்று கூறி தமினா தன் பிரேஸ்லெட்டில் ஒரு பட்டனை அழுத்த அவன் முன் ஒரு மாயத்திரை விரிந்தது. அவளது 1000 உயிரணு புள்ளிகளை அகிலனிடம் பகிர்ந்து கொண்டாள். சிறு மந்திர ஒளி அகிலனின் பிரேஸ்லெட்டில் விழுந்தது. அகிலனின் மாயத்திரை விரிந்து 1000 உயிரணு புள்ளிகள் உயர்ந்ததை காட்டியது. என் பேரு தமினா. நான் ரைடன் நகரத்துல விபாஷாவோட படையில வேட்டையாட பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கேன். நீ இந்த மாதிரி ஏதாவது விஷ ஜந்துக்களை வேட்டையாடினா எனக்கு கண்டிப்பா தெரியப்படுத்து. நான் அதை புள்ளிகளாவோ ஆயுதங்களாவோ கொடுத்து மொத்தமா வாங்கிக்கிறேன் என்றாள் தமினா. சந்தோஷம் என்று சொல்லி நகர்ந்தான் அகிலன். ஏய், நீ யாருன்னு சொல்லவே இல்லையே, உன் பேர் என்ன என்று கேட்டாள். அகிலன் என்ன பெயர் சொல்வது என்று தெரியாமல் யோசித்தான். என் பேரு தமினா அவனது பெயரை கேட்க ஆர்வமாக இருந்தார். அந்த நேரத்தில் தமினாவின் கழுத்தில் போட்டிருந்த ஒரு வித்தியாசமான டாலர் செயினில் சட்டென சூரிய ஒளிபட்டு அகிலனின் கண்கள் கூச அகிலனின் கவனம் அந்த டாலர் செயினின் மீது விழுந்தது. உடனே அகிலன் தாமதிக்காமல் சொன்னான், டாலர், என் பேரு டாலர் என்று. தமினா, டாலர் டாலர் என்று பெயரை உச்சரித்து பார்த்தாள். அகிலன் அதற்குள் அங்கிருந்து பாதி தூரம் நகர்ந்திருந்தான். தமினா உரக்க கத்தினாள், டாலர், நான் உனக்காக காத்துக்கிட்டு இருப்பேன். நீ கண்டிப்பா வரணும். விலை எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம் என்றாள். நடந்து சென்றபடி அகிலன் கையை உயர்த்தி அவளுக்கு சம்மதம் என்று சொல்லிவிட்டு சென்றான். தமினா, இவன் யாரு என்ன அப்படின்னு தெரியலையே. தங்க நிற கவசம் ரைடன் நகரத்துல யார்கிட்டயும் இல்ல. ரொம்ப பெரிய வீரனா இருப்பான் போலயே. எந்த பொண்ணுக்கு கொடுத்து வச்சிருக்கோ என்று நினைத்துக் கொண்டாள். உடனே பாக்கெட் எஃப்எம் ஆப்பை டவுன்லோட் செய்து கேளுங்கள். கிபி 2500.